ஹாய், கதைப்பம்மா. இன்றைக்கு என்ன கதைக்க போகிறேன்டா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான். ஓகே, வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான், விதை விதைத்தவன் விதையைத்தான் அறுப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிச்சுன்னா, நம்ம செய்கிறது நல்லது கெட்டது எங்களுக்குத்தான் வந்து சேரும். நீங்கள் இன்னொருத்தனுக்கு கெடுதல் செய்யணுமென்று சொல்லி நீங்கள் கெடுதல் நினைச்சு நீங்கள் செஞ்சீங்களா, அந்த கெடுதல் வந்து யோசிக்காதீங்க. அவனுக்கு போக முதல் திருப்பி அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் சில இதுகள் பார்த்துருக்குறேன். சில பேருக்கும் சில பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே இருக்காது, சில பேருக்கும் சிலதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இன்னொரு பிஸ்னஸ்காரங்களை விழுத்தோணும், இல்லாட்டிக்கு அவங்கள பிடிக்காது, அவங்கள பிடிக்காதபடியாக அவங்க செய்கிறதுக்கு எதிராக ஏதாச்சும் செய்யணுமென்றதுக்காண்டியே ஏதாச்சும் சம்மந்தம் இல்லாத ஒன்றை தாங்கள் செய்வாங்க. ஆனால் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பட் அவங்க செய்கிற செயலில் பார்க்க தெரியுது, ஓ இதுக்கு தான் இவங்க செய்கிறாங்களேன்னு சொல்லி சிலது பார்த்துட்டு, லைக் பூனை வந்து பால் குடிக்கல நிற்குமா, தான் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடித்தா மற்றாக்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாதுண்டு. ஆனால் அது பூனைக்கு தான் தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியும் பூனை பால் குடிக்குதுண்டு. அதே மாதிரி சில பேர் செய்கிற சில செயல்கள் வந்து பார்க்குறாக்களுக்கு விளங்கும், இவ என்ன உள்ள நோக்கத்தோட இதை செய்யணும், எதுக்காண்டி செய்யணும்ன்றது விளங்கும். எண்ணம் போல் தானே வாழ்க்கை. நீங்கள் வினை தானே விதைக்கிறீங்க, ஸோ வினையைத்தானே திருப்பி அறுக்க போகிறீங்க. நீங்கள் செய்கிறது தானே உங்களுக்கு வரப்போகுது. அது அந்த அர்த்தம் அதுதான். நீங்கள் என்ன நினைச்சு செய்கிறீங்களோ உங்களோட மனசு போல தான் வாழ்க்கை. நம்ம அடுத்தவனை கெடுது நினைக்கணும். அடுத்தவனை ஐயோ இவன் இப்படி இருக்கிறான், இப்படி செய்கிறான், நல்லா வாரான், இவனுக்கு நிறைய ஃபேன் பேஜ் இருக்குது, இவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவனை விழுத்தோணுமே கவுக்கோணுமேன்ற ஏதாச்சும் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அது திருப்பி அந்த அடி உங்களுக்கு தான் வரும், அவனுக்கு போகாது. ஏன்னு சொல்லுங்க, அப்போ அகதி கப்பலுக்கு ஆகாயம் துணைன்னு சொல்லுவாங்க. அகதி கப்பலுக்கு ஆகாயம் துணை எது ஒருத்தரும் தேவையில்லை, எந்த படையும் தேவையில்லை. அகதி கப்பலுக்கு ஆகாயம் துணை இருந்தால் சரி. அதே மாதிரி ஆண்டவன் துணை இருக்கேக்கல ஒன்றுமே பலிக்காது. இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். பொதுவானதுண்டு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன், பகிர்ந்து கண்டுட்டேன். ஹாப்பி. நான் சொன்னது சரிதானே. வினை விதைத்தவன் தானே வினையை அறுப்பான். நெல் விதைச்சா நீங்கள் நெல்லைத்தான் அறுப்பீங்க, வினையை விதைச்சா வினையைத்தான் அறுப்பீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன்.